யாருக்காவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, யாராவது திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டா, யாராவது திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டா, ஒருவேளை நமக்கும் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது அப்படிங்கிறது பொதுவா எல்லோருடைய சாதாரண மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். எல்லாரும் கவலைப்படுவோம், எல்லாரும் யோசிப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த விஷயங்கள மறந்துட்டு எங்களுடைய டே டு டே லைஃப்க்கு, எங்களுடைய ஒவ்வொரு நாள் வேலைகளுக்கு நாங்க திரும்பிருவோம். அப்படி இல்லாம அந்த மாதிரியான தாட்ஸ் ஒருவேளை எனக்கும் ஆயிடுமோ, ஒருவேளை எனக்கும் இந்த மாதிரி வருத்துமோ, ஒருவேளை எனக்கு அந்த வருத்தம் வந்துருமோ, ஒருவேளை இப்படி எனக்கு ஆயிடுமோன்னு திரும்ப 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 அந்த தாட்ஸ் வந்து அந்த எண்ணங்களோட பயம், பதட்டம், மூச்செடுக்க கஷ்டம், ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, கை கால் பதட்டம், வேர்க்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளும் சேர்ந்து இருக்குமாக இருந்தா, இது வந்து நார்மல் இல்ல. இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனலோட உதவியோட இந்த என்சைட்டி, இந்த பயம், இந்த அதீத பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து, இந்த ஓவர் தாட்ஸ் அப்படிங்கிறதுலருந்து கண்டிப்பா நாங்க வெளிய வரணும். அதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு சில ரீஃப்ரேமிங் கண்டிப்பா நீங்க பண்ணணும். அந்த பயத்திலிருந்து அந்த பயத்தோடயோ, அந்த கஷ்டத்தோடயோ நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா அதிலிருந்து நாங்க முழுமையா உங்களுடைய எண்ணங்கள சேஞ்ச் பண்ணி, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள நல்லா மாற்றி அமைக்க முடியும்.